அதை சொல்லி ஓட்டு கேட்க துப்பு இல்ல, வக்கு இல்லை. இங்க வந்து எம்ஜிஆர் ஹே, ஜெயலலிதா ஜி ஹே, அதெல்லாம் தெரியுஞ்சிங்க. மோடி சொல்லி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு தெரிய வேண்டிய நிலைமையில தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணும் இல்லையே, ஒண்ணும் இல்லையே. அண்ணாமலை அவர்கள் 24 தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது, 24 தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது, இப்ப திமுக மட்டும் இருக்கும். அது ஏன் இருக்குது? இந்த கள்ளக்காதல், அவங்க சொல்லுவாங்கல்ல கள்ளக்காதல் கூட்டணி. தலைவாசல் வெளியே வர்றதில்லை, கொள்ளவாசல் வெளியே வர்றது. எல்லாரும் தூங்கின பிறகு கதவை திறந்து விட்டுறது. இந்த அயோக்கிய பயில கூட்டம் இருக்கு, திமுக மட்டும் இருக்கு, எதிர்ப்பதில்லை. ஏன் இந்தியம் திராவிடம் வெவ்வேறு இல்லை? ஏன் இந்திய கட்சிகள் மாநிலம் என்று வரும்போது மாநில நலனை பேசும், அது இந்தியம். மாநில நலனுக்காக தொடங்கப்பட்டது என்று பேசுற திராவிடம் இப்போது இந்திய நலனை பேசும். ரெண்டும் ஒண்ணுதான்டா. கர்நாடக தேர்தல், கேரள தேர்தலில் காங்கிரஸ் கேரள நலன் பேசும், கர்நாடக நலன் பேசும் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட். ஆனால் இந்த திமுக, இந்த திராவிட கூட்டம், திருட்டு கூட்டம், மாநில நலன், மாநில உரிமை, மாநில தன்னாட்சி என்று பேசிய இந்த திமுக இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் வாருங்கள். யாரு இவர்? இந்தியத்துக்கு போயிருவாரு, அவர் திராவிடத்துக்கு வந்துருவார். தட்ஸ் ஆல் இவர். ஆனால் ரெண்டும் சேம் திங், சேம் பிளட். கிளீன் இந்தியா கொண்டு வந்தார், மோடி செய்யல. அதை உங்கள் பிள்ளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்வான் கிளீன் இந்தியா? இவங்க எல்லாம் தொடச்சு தூர வாடுறதாண்டா கிளீன் இந்தியா. எதாடா உண்மையிலே கிளீன் இந்தியாவா இருக்கும்? பசி பஞ்சம் இல்லாத, ஏழ்மை வறுமை இல்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, வேலையின்மை என்கிற சொல்லு இல்லாத, பெண்ணிய வன்கொடுமை, பெண்ணீர் அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் தாண்டா தூய்மை இந்தியா. குப்பையை கூட்டி எல்றதுதான் தூய்மை இந்தியானா, குப்பையை போட்டா அயோக்கியப்பை யாரா பதில் வச்சிருக்க? குப்பை இலைதலையும் இந்த மரத்து இலையும் தலையும் வந்து குப்பை இல்லைடா, அது இலைச்சத்து தலைச்சத்து, மண்ணிற்கு உரம் வளமடா. குப்பை என்பது பிளாஸ்டிக், பாலித்தீன், அதை பேனிட் என்று சொல்ல துப்பில்லாத நீங்கள் எதற்கு கிளீன் இந்தியா அறிவித்தீர்கள்? ஃப்ராடு. கிளீன் இந்தியா ஆயிடுச்சா? வாருங்கள் என்னோடு பள்ளிக்கரணைக்கு. ஒரு இயற்கையின் அரும்பெரும் கொடையான என் பள்ளிக்கரணை ஏரியை குப்பை மேடாக்க குப்பைகளடா இந்த திமுக அதிமுக. இந்த குப்பைகளுக்கு மறுபடியும் நீ ஓட்டை போட்டால் நீ மக்கி போன குப்பையடா, மக்கி போன குப்பை. கண்ணீர் வருமடா. நீ பள்ளிக்கரணை ஏரியை ஒரு தடவை பார்த்துட்டு எனக்கு ஓட்டு போடடா, பார்த்துட்டு போடுறா உதயசூரியன், பார்த்துட்டு போடுறா ரெட்டலைக்கு. உலகத்தில் எந்த ஏரியடா கடல் மட்டத்திலே கடலின் நீட்சி போல இருக்கிற சதுப்பு நிலை ஏரியடா? உலகத்தின் எல்லா பறவைகளும் வந்து இருந்து வாழ்ந்து இனப்பெருக்கத்தை செய்து போன ஏரியை குப்பை மேடாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை, ஒரு சிந்தனை இந்த திராவிட பன்னிகளுக்கு தாண்டா வரும். எவனுக்குடா வரும்? எவனுக்கு வரும்? இந்த கூட்டணி கட்சி, இந்த இந்திய கட்சி, தேசிய, இதெல்லாம் இது திராவிட பன்னி மேலே கடித்து ரத்தம் முறிஞ்சுகிற உண்ணிகள். தட்ஸ் ஆல். இவர்கள் யார்? புலிகளடா. பன்னிகளை வேட்டையாட வந்த புலிகள் நாங்கள். ஒரு ஆளு என்னை எதிர்கொள்ள முடியல, கூட்டத்துக்கு கேட்கிற இடத்துல இடம் தெரியறது இல்ல. 10 மணிக்கு மேல 9:50 வந்து நின்னுக்குறது. 11:30 ஓட்டு கேட்கிறாரு அண்ணாமலை. அங்க போய் எங்க நின்ன? ஒரு அதிகாரம் நிரூபிக்கிறாங்க. சாலையில போற வர மக்களை மறிச்சு பணத்தை பறிக்கிறது. 450 கோடி இங்க எடுத்திருக்கான், மொத்தம் 4500 கோடி இந்தியா முழுமைக்கு எடுத்திருக்கான். ஓட்டு காசு கொடுக்குறான். திமுக விளம்பரம் பண்ணது கலைஞர் தொலைக்காட்சியில. அதிமுக காசு கொடுக்கிறதை பாரீர், 1000 ரூபாய்க்கு ஓட்டு கொடுக்கிறதை பாரீர். இது எப்படி அதிமுக கொடுக்கலாம்? நாங்க தான் கொடுப்போம், நீ எப்படி கொடுப்ப? அதான் அங்க நியூஸ் ஜே பாரு, திமுக கொடுக்கிறதை பாரீர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தாரீர், கொஞ்சம் தாரீர். அவனை போய் பிடின்னு சொல்ல தேர்தல். அது எங்க லிமிட்ல வரல, அது எங்க லிமிட்ல வரல. இல்ல எங்க ஸ்பாட் இதுதான், அங்க எங்களுக்கு டியூட்டி இல்ல. ஒரு நாள் இதெல்லாம் தொலைச்சு எடுக்கல, தூர விரட்டல. நாம் பிரபாகரம் பிள்ளை இல்ல. கொள்ளையடிக்கிறதுக்கு துணை போகிற மக்களா நீங்க? அறம் சார்ந்து வாழ்ந்த மறவர் கூட்டம் இல்லையா நீங்க?
மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள் இல்லையா நீங்க? எப்படி இவங்களுக்கு கூட போக முடியுது? அடிச்ச கொள்ளையில் பங்கு 1000 500, திருப்பி கொள்ளையடிக்க போறதுக்கு அனுமதி. ஓட்டு ப்ளீஸ் ஓட்டு. அதுக்கு பத்தி என்ன மிரட்டு மாட்டான்ற? நம்ம அம்மா கார்டெல்லாம் போயிட்டு நீங்க சுதேஸ்வரனுக்கு ஓட்டு போடலன்னு வச்சுக்கிரு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டோம், மாசம் மாசம் ஒரு 1000 நிறுத்தி போடுவாங்க. எப்ப அப்படியா கொடுத்து நிறுத்தி போடுவாங்களா? அதோட 1000 ரூபாய் மிரட்டிட்டு ஒரு 300 ரூபாய் கையில் கொடுத்துட்டு வந்துடுறது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். என் பாட்டன் பாரதி சொன்னான் பாரு, உலகத்துல எல்லாரும் போய் சாமிக்கு முன்னாடி எனக்கு நல்ல புத்திய கொடுன்னு கேட்டுதானே உலகத்துல எல்லாரும் அப்படிதான்டா வேண்டியிருக்கான். இந்த உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் நம்ம பெரும்பாவளன் பாட்டன் பாரதி தாண்டா. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய்? எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்தாய்ன்னு கேட்டா ஒரே மகன் நம் பாட்டன் பாரதி தான். அதே தான் நானும் கேட்கிறேன். என்னை ஏன் இந்த இனக்கூட்டத்தில் பிறக்க வைத்தாய்? ஒரு காக்கை குருவியாக ஒரு நாயாக பிறக்க வச்சனால 4 வீட்டுல நக்கி தின்று செத்துருப்பனே. எதுக்கு இப்படி இந்த கூட்டத்தில் பிறக்க வச்சா? கத்தி கத்தி இந்த கத்தலை ஒரு சுடுகாட்டுக்கு முன்பு கத்தித்தா கூட 10 பிணத்தை எழுப்பியிருப்பனே. ஐயோ பாவம், அந்த பையன் ரொம்ப நாளா கத்துறான்னு பிணம் கூட எழுந்து வந்துருக்கும். என் இனத்தை எழுப்பி நிமிக்கிறதுக்குள்ள நாம் படுற பாடு அப்பா. எல்லாம் இவர் பார்த்த வேலை.